எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி அடைந்ததுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொன்றிலையும் செதுக்குவார். படம் செதுக்கிறவர், படத்தையே அவர் செதுக்குவார். திருடாதேன்ற படம் அவருடைய படம். அதை தலைப்பு வேற வச்சாங்க, நல்லதுக்கு காலம்லேன்னு தான் வச்சாங்க. அது எம்ஜிஆரே அந்த தலைப்பு எடுத்துருங்க, நானே நல்லதுக்கு காலம்லேன்னு வச்சா தலைவரே சொல்லிட்டார், நல்லது காலம்ல எல்லாம் தவறு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு தலைப்பை திருடாதேன்னு வைங்க. அப்படி ஒவ்வொன்றையும் அவர் இத்தனைக்கும் தமிழ் பிறப்பு இல்லாட்டியும் கூட தமிழ் அவள் ஆழமாக இசையை தேர்ந்தெடுப்பது ஒவ்வொன்றையும் செதுக்கி சிவந்தம்மன் படம் தான் முதல்ல வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் தான் ஹீரோ நடிக்கிறாரு. சிறிதர் இயக்கம். அதில் ஒரு காட்சியில் இப்படி சுமோக் வச்சு நீங்கள் இப்படி சேரில் உட்காந்து சாஞ்சு உட்காரணும். அதுக்கு எம்ஜிஆர் வந்து என்னுடைய படங்களை என்றைக்கு சுமோக் பண்ணியிருக்கேன், இது எம்ஜிஆருடைய சிவந்தம்மன் கிடையாது, இது சிறிதருடைய சிவந்தம்மன், நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, என் கொள்கைக்கு மாறாக இருந்தால் எனக்கு அந்த படமே வேணாம்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்துட்டார். அதுக்கு மட்டும் தான் சிவாஜி அவர் நடித்தார். இப்படி கொள்கை ரீதியாக போனவரெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி நல்ல நல்ல காட்சியில் எடுக்கும்போது நீங்கள் வெற்றியாளராக வருவீங்க.